டிஎன்பிஎஸ்சிக்கு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். சேரர் வரலாற்று பெட்டகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறநானூறு, பதிற்று 10, கலித்தொகை, பட்டினப்பாலை. ஆன்சர் பதிற்று 10. முதல் இலக்கணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நன்னூல், தொல்காப்பியம், நேமிநாதம், அகத்தியம். ஆன்சர் டி, அகத்தியம். 2 என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நாலடியார், சிலப்பதிகாரம், திருக்குறள், கலித்தொகை. ஆன்சர் சி, திருக்குறள். ஒத்த என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் ஏ, பதிற்று 10. திருக்குறளின் வேறு பெயர் உத்திரவேதம், செவ்வியல் இலக்கியம், நெடுந்தொகை, சைவ வேதம். ஆன்சர் ஏ, உத்திரவேதம். 150 களி என்று குறிப்பிடப்படும் நூல் குறிஞ்சிக்களி, குறிஞ்சிப்பாட்டு, கலித்தொகை, பரிபாடல். ஆன்சர் சி, கலித்தொகை. ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பதிற்று 10, பரிபாடல், குறுந்தொகை, நெடுநல்வாடை. ஆன்சர் பி, பரிபாடல். நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. ஆன்சர் குறுந்தொகை, நல்ல. அடுத்து அகம் என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு, அகப்பொருள், அகநானூறு, இறையனார் அகப்பொருள். ஆன்சர் சி, அகநானூறு. திணை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது காப்பிய இலக்கியம், நீதி இலக்கியம், சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம். ஆன்சர் சி, சங்க இலக்கியம். அடுத்து அடுத்த கொஸ்டின். பரிபாடல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் புறநானூறு, முல்லைப்பாட்டு, கலித்தொகை, பரிபாடல். ஆன்சர் டி, பரிபாடல். மூவேந்தர் காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தகடூர் யாத்திரை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். பாணாறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கூத்தராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. ஆன்சர் சி, பெரும்பானாற்றுப்படை. கோல என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, பரிபாடல். கோல என்னும் அடைமொழி நெடுநல்வாடை, ஏதான் கரெக்டு. அடுத்து திருக்குறளின் வேறு பெயர் புறம், தெய்வநூல், தமிழ் 3000, அகம். ஆன்சர் பி, தெய்வநூல். முருகு என்று குறிப்பிடப்படும் நூல் முல்லைப்பாட்டு, திருமுருகாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை. ஆன்சர் திருமுருகாற்றுப்படை. சிலம்பு என்னும் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? சிலம்பு. ஆன்சர் வளையாபதி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, நீலகேசி. ஆன்சர் பி தான் சரி, சிலப்பதிகாரம். சிலம்பு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கோல் குறிஞ்சி என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நற்றிணை, குறிஞ்சிப்பாட்டு, பரிபாடல், முல்லைப்பாட்டு. ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு. நாலடி என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள், இன்னா 40, நாலடியார், இனியவை 40. ஆன்சர் சி, நாலடியார். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, உதயன குமார காவியம், நீலகேசி. ஆன்சர் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம். 10 கீழ்கணக்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பத்துப்பாட்டு, பாரதியார், நீதி நூல்கள், சங்க இலக்கியம். ஆன்சர் நீதி நூல்கள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மணிமேகலை, எட்டுத்தொகை, முப்பால், சிலப்பதிகாரம். ஆன்சர் டி, சிலப்பதிகாரம். வஞ்சி நெடும்பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பரிபாடல், பட்டினப்பாலை, புறநானூறு, கலித்தொகை. பி, பட்டினப்பாலை. பெருங்குறிஞ்சி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் குறிஞ்சிக்களி, குறிஞ்சிப்பாட்டு, அகநானூறு, நெடுநல்வாடை. ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு, பி தான் சரி. திருக்குறளின் வேறு பெயர் கடுகம், நாலடி, முப்பால், முதல் நூல். ஆன்சர் சி, முப்பால். கூத்தராற்றுப்படை என்று குறிப்பிடப்படும் நூல் மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் ஏ, மலைப்படுகடாம். தமிழ்தாயின் கார் சிலம்பு என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி, நீலகேசி திரட்டு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஆன்சர் டி, சிலப்பதிகாரம். மணிமேகலை துறவு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை. ஆன்சர் டி, மணிமேகலை. நாலடி 400 என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு, அகநானூறு, நாலடியார், ஆசாரக்கோவை. ஆன்சர் சி, நாலடியார். முதற் காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது சீவக சிந்தாமணி, நீலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் சி, சிலப்பதிகாரம்.
மணநூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நற்றிணை, திருவாசகம், சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ஆன்சர் சி, சீவக சிந்தாமணி. 11 மேல்கணக்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் 11 மேல்கணக்கு 10 பாட்டு ப்ளஸ் நீதி நூல்கள், 10 பாட்டு ப்ளஸ் 8 தொகை, 8 தொகை ப்ளஸ் திருக்குறள், 10 பாட்டு ப்ளஸ் நாலடியார். ஆன்சர் பி தான் சரி, 10 பாட்டு ப்ளஸ் 8 தொகை. இதுதான் 11 மேல்கணக்கு நூல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏன்னா நூலாசிரியர் கண்டிப்பாக கேட்பாங்க, அடைமொழியால் குறிக்கப்படும் நூலும் கேட்பாங்க. அதனால் இந்த டாபிக் நல்லா பாருங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் இனி தொடர்ந்து வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.